வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இனி 1000 வெள்ளி அபராதம் கிடையாது, நேரடியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர். கொரோனா கிருமி தொற்று பரவலை தொடர்ந்து நாளை ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவின் 3ஆம் கட்ட நடவடிக்கை அமல்படுத்தப்படுகிறது. இந்த 3ஆம் கட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவின் போது அதனை மீறுகின்றவர்களுக்கு 1000 வெள்ளி அபராதம் விதிக்கும் குற்றப்பத்திரிகையை போலீசார் இனி வழங்க மாட்டார்கள். மாறாக நாளை முதல் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்கள் என்று தற்காப்புத்துறை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி அறிவித்துள்ளார். இந்த 3ஆம் கட்ட நடவடிக்கையில் பொது நடமாட்ட கட்டுப்பாட்டை மீறுகின்றவர்களுக்கு எதிராக போலீசார் மிக உறுதியாகவும் கடுமையாகவும் நடவடிக்கை எடுப்பர். கடந்த ஒரு வார காலமாக அமல்படுத்தப்பட்டு வந்த 1000 வெள்ளி அபராத விதிப்பை பொதுமக்கள் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. மாறாக பிடிபடுகின்றவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே 1000 வெள்ளி அபராதம் விதிப்பு இன்றுடன் நிறுத்தப்படுகிறது. நாளை முதல் அவர்கள் நீதிமன்ற நடவடிக்கையை நேரடியாக எதிர்நோக்க வேண்டும் என்று இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். கொரோனா கிருமி தொற்று பாதிப்பினால் இன்று செவ்வாய்க்கிழமை நாட்டில் 5 மரணமடைந்துள்ளனர். இத்துடன் மரண எண்ணிக்கை 82 பேராக உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிசாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்கள் இன்று 170 பதிவாகியுள்ளது. இத்துடன் கொரோனா நச்சு தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4987 பேராக உயர்ந்துள்ளது என்று டாக்டர் நூர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த ஆட்கொள்ளி நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று மதியம் 12 மணி வரையில் 202 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் இத்துடன் நாட்டில் 2478 பேர் பூரண குணமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் மாநகரின் முக்கிய வர்த்தக தலமான ஜலான் மஸ்ஜித் இந்தியா சுற்றியும் உள்ள 6 பிரதான வர்த்தக தலங்கள் கொரோனா நச்சு தொற்று பரவலின் காரணமாக கடும் பொது நடமாட்ட கட்டுப்பாடு பகுதிகளாக அரசாங்கம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜலான் மஸ்ஜித் இந்தியாவிற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஜலான் முன்ஷி அப்துல்லா, ஜலான் டாங்வாங்கி, ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான், ஜலான் துன் பேராக், ஜலான் மலாக்கா மற்றும் ஜலான் லெபு அம்பாங் ஆகியவையே அந்த 6 வர்த்தக தலங்களாகும். அவை கொரோனா நச்சுத்தொற்று பரவலின் உறைவிடமாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறையின் ஆலோசனையின் பேரில் அந்த 6 வர்த்தக தலங்களும் இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி வரையில் முழு அடைப்பிற்கான பாதுகாப்பு மண்டலமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தற்காப்புத்துறை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். நாட்டின் முக்கிய பெருநாள் காலங்களில் பண்டிகை பொருட்களை வாங்குவதற்கு வர்த்தக களஞ்சியமாக கோலாலம்பூர் மாநகரில் பல ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்டு வந்த ஜலான் மஸ்ஜித் இந்தியா மற்றும் அருகில் உள்ள இதர 6 வர்த்தக தலங்கள் ஒரு நீண்ட காலத்திற்கு மூடப்படுவது இதுவே முதல் முறையாகும். அந்த 6 வர்த்தக மண்டலங்களிலும் மக்கள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் இன்று முதல் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். எண்ணற்ற நேயர்களை கொண்டுள்ள திசைகள் தொலைக்காட்சியில் விளம்பரங்கள் இடம்பெற 0166699162 என்ற எண்களில் திரு பசுபதி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக விமான சேவையை நிறுத்தி வைத்திருந்த மலேசிய விமான நிறுவனமான மாஸ் வரும் வியாழக்கிழமை முதல் கோலாலம்பூரிலிருந்து சபா சராபாவிற்கு தனது விமான சேவையை மேற்கொள்ளவிருக்கிறது. கொரோனா நச்சுத்தொற்று பரவலை தொடர்ந்து மலேசியாவின் பிரதான விமான நிறுவனங்களான மலேசியா ஏர்லைன்ஸ், ஏர் ஏஷியா மற்றும் மலிண்டோ ஏர் கடந்த மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து கோலாலம்பூரிலிருந்து சபா சராபா மாநிலங்களுக்கு விமான சேவையை நிறுத்தி வைத்துள்ளன. பயணிகளின் பெரும் சரிவை தொடர்ந்து இழப்பை சமாளிக்க முடியாமல் அந்த உள்ளூர் சேவைகளை தற்காலிகமாக முடக்கி வைத்திருந்தன. எனினும் மலேசிய தீபகற்பத்திலிருந்து சபா சராபாவிற்கு விமான சேவையை மீண்டும் தொடங்குமாறு மலேசிய ஏர்லைன்ஸிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் வி கா சியோங் தெரிவித்தார். அரசாங்கம் முன்வைத்துள்ள இப்பரிந்துரைக்கு மலேசிய ஏர்லைன்ஸ் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் இவ்வாரத்தில் விமான சேவையை மறுபடியும் தொடங்குவதற்கு அந்த தேசிய விமான நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கோலாலம்பூரிலிருந்து கூச்சிங், மீரி, கோத்தா கினபாலு ஆகிய மார்க்கங்களுக்கு தொடக்க கட்டமாக இச்சேவைகள் அமைந்திருக்கும். சிங்கப்பூரில் நேற்று திங்கட்கிழமை கொரோனா கிருமி தொற்றுக்கு ஆளான 386 பேரில் 3 பேர் மலேசியர்கள் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இத்துடன் அந்த குடியரசில் கொரோனா கிருமி தொற்றுக்கு ஆளாகியுள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 2918 உயர்ந்துள்ளது. கொரோனா கிருமி தொற்றுக்கு ஆளான 3 மலேசியர்களில் 26 வயதுடைய ஆடவர் சிங்கப்பூர் ஜலான் குபோரில் ஏற்கனவே 7 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆசிரமத்தின் பின்னணியை கொண்டவர் என்று சிங்கப்பூர் சுகாதார அமைச்சின் தினசரி புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. மற்ற 2 மலேசியர்கள் உள்ளூர் சம்பவங்களுடன் தொடர்பு இல்லாதவர்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் கொரோனா கிருமி தொற்று கண்டவர்களில் 1523 பேர் வேலை பெர்மிட் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஆசிரமங்களில் தங்கியிருப்பவர்கள் என்று சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இன்று ஏப்ரல் 14 தமிழ் மற்றும் வைசாக்கி புத்தாண்டை வரவேற்கும் மலேசியர்களுக்கு மாமன்னர் தம்பதியர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தமிழர்கள், மலையாளிகள் மற்றும் சீக்கியர்கள் ஒன்றிணைந்து தத்தம் புத்தாண்டை வரவேற்பதை காணும் பொழுது மகிழ்ச்சி அடைவதாகவும், பிறந்துள்ள இந்த புத்தாண்டு நாட்டிற்கு சுபிட்சத்தையும் வளப்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரவல்ல ஆண்டாக அமையட்டும் என்றும் மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மைமூனாவும் தங்கள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளனர். நாடு தற்போது ஒரு கடுமையான காலகட்டத்தை எதிர்நோக்கிய போதிலும் வீட்டில் இருந்தவாறு பாதுகாப்புடன் இந்த இனிய புத்தாண்டை வரவேற்குமாறு தமிழர்கள், மலையாளிகள் மற்றும் சீக்கியர்களை மாமன்னர் தம்பதியர் கேட்டுக்கொண்டனர். விமானம் ரத்து செய்யப்பட்டதால் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக இலங்கையில் பரிதவித்த 81 மலேசியர்கள் சிறப்பு விமானத்தின் மூலம் இன்று தாயகம் வந்து சேர்ந்தனர். இலங்கை நேரப்படி இன்று செவ்வாய்க்கிழமை நண்பகல் 1:10 மணியளவில் கொழும்பு பண்டாரநாயக்கா அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஓடி 186 என்ற மலிண்டோ ஏர் விமானம் இரவு 7:25 மணியளவில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. பள்ளி விடுமுறையொட்டி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த 81 மலேசியர்களும் கொரோனா தொற்றினால் இலங்கையில் பிறப்பித்த ஊரடங்கு உத்தரவின் காரணமாக கொழும்புவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் உதவியை நாடியிருந்தனர். இந்த 81 மலேசியர்களும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்கத்து வீட்டுக்காரர்களிடையே நடந்த சண்டையில் 26 வயது இந்திய இளைஞர் ஒருவர் கடுமையாக பாராங் வெட்டுக்காயங்களுக்கு ஆளானார். இந்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இரவு 8:30 மணியளவில் கெடா சுங்கை பட்டாணி தமான் கெம்பாஸில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பில் 63 வயதுடைய அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். புதியதாக வாங்கி வந்த ஜிம்னாஸ்டிக் சாதனங்களை பயன்படுத்தி அந்த 26 வயது இளைஞர் தனது வீட்டின் வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த போது எழுந்த சத்தத்தின் காரணமாக அந்த 63 வயது இந்திய முதியவர் ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகிறது. அந்த முதியவர் ஆவேசமாக கத்தியவாறு பக்கத்து வீட்டிற்கு சென்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய போது அவருக்கும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 26 வயது இளைஞருக்கும் கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் பொறுமை இழந்த அந்த இந்திய முதியவர் வீட்டிற்குள் ஓடிச் சென்று பாராங்கை ஏந்தி கொண்டு அந்த இளைஞரின் வீட்டிற்கு ஓடி வந்து அவரை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது என்று அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். கைகள், தோள்பட்டை, மணிக்கட்டு ஆகிய பகுதிகளில் கடுமையான காயங்களுக்கு ஆளான 26 வயதுடைய இளைஞன் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட இந்திய முதியவர் தானே முன்வந்து சுங்கைப்பட்டாணி மாவட்ட மருத்துவமனையில் சரணடைந்ததாக அட்ஸ்லி அபுஷா தெரிவித்தார். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த இந்திய முதியவரை 1 வார காலம் போலீஸ் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் அறிவித்த மக்கள் நலன் காப்பு உதவி திட்டத்தின் கீழ் கடந்த ஏப்ரல் 12 வரையில் 66 லட்சம் பேர் அந்த அவசர கால உதவியை பெற்றுவிட்டனர் என்று நிதி அமைச்சர் தேங்கு ஜைப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா நச்சுத்தொற்று பரவலினால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் இதுவரையில் 490 கோடி வெள்ளி செலவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 12 வரையில் மொத்தம் 83 லட்சம் பேருக்கு இந்த ரொக்க உதவித்தொகை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பதாரர்கள் 27,70,000 பேர் என்றும் மேல்முறையீடு செய்தவர்கள் 2,74,000 பேர் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் புதியதாக விண்ணப்பம் செய்தவர்கள் மற்றும் மேல்முறையீடு செய்தவர்கள் தங்களுக்கான உதவித்தொகையை மே மாதம் பெறுவர் என்று தேங்கு ஜைப்ருல் தெரிவித்தார். கொரோனா நச்சுத்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அமல்படுத்தப்பட்டுள்ள பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவை
மக்கள் தொடர்ந்து மீறுவார்களே ஆனால் வரும் ஜூன் மாதம் வரையில் அந்த கட்டுப்பாடு உத்தரவு நீட்டிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ அப்துல் ஹமீத் படோர் தெரிவித்துள்ளார். பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவை புறம் தள்ளுவதில் மக்கள் இருமாப்புடன் செயல்படும் நிலையில் கொரோனா சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகுமானால் இந்த கட்டுப்பாடு உத்தரவை வரும் ஜூன் மாதம் வரையில் நீட்டிப்பதை தவிர போலீசாருக்கு வேறு வழியில்லை என்று ஐஜிபி இன்று குறிப்பிட்டார். எனவே பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவின் அமலாக்கத்தை போலீசார் ஒருபோதும் தளர்த்த மாட்டார்கள் என்று அப்துல் ஹமீத் படோர் பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பூச்சோங்கில் உள்ள பிளாசா ஐஓஐ பகுதியில் இன்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதற்கு முக்கிய காரணம் மக்கள் பொது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய செயலாகும் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீசார் அறிவித்துள்ளனர். வாகனங்கள் நீண்ட நேரம் நகர முடியாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரையில் அணிவகுத்து நின்றதற்கான காரணத்தை விளக்குமாறு செல்டாங் மாவட்ட போலீஸ் தலைவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் நூர் அசாம் ஜமாலுடீன் தெரிவித்தார். மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாரால் சாலை தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சாலை தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரையில் வாகனங்கள் நிற்கின்றன என்றால் தமக்கே அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என நூர் அசாம் குறிப்பிட்டார். பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவை மீறும் நபர்களுக்கு எதிராக போலீசார் இனியும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்க மாட்டார்கள் என்று அவர் கடும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருங்கள். மறவாமல் கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.